போராட்டம் உள்ளவர்கள் நீங்க என்ன செய்யுங்க, கவனமா கவனிங்க. உங்க போராட்டங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட போகிறது? நிறுத்தப்பட போகிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் தூதனுக்கு கட்டளையிட்டு சொல்லுகிறார், போதும், இப்பொழுது உன் கையை என்ன செய், நிறுத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு வேதத்திலே நம்ம அநேக இடங்களிலே வாசித்திருக்கிறோம். கடல் சீற்றத்தை பார்த்து, கடல் கொந்தளிப்பை பார்த்து, ஆமென், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சொல்லப்படுகிறது, இறையாதே. அல்லேலூயா. என்ன செய்யாத? இறையாதே என்று சொன்ன மாத்திரத்திலே கடல் அமைதியாய் மாறிற்று. எத்தனை பேர் அந்த வார்த்தையை நம்புறீங்க? ஆமென். இறைந்து கொண்டிருக்கிறது, ஆமென், கொந்தளித்து கொண்டிருக்கிறது, பலரை விழுங்கும்படியாக சீற்றத்தோடு எழும்பி கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, இறையாதே. அல்லேலூயா. உடனே இந்த வார்த்தைக்கு இயற்கை என்ன செய்யப்படுகிறது? கீழ்ப்படிந்து அந்த இடத்துல ஒரு அமைதல் உண்டாகிறது. பிசாசு பிடித்த ஒரு மனிதனை பார்த்து, இவ்விடத்தில் இருக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே விரட்டும் பொழுது அது பண்டிகளிடத்தில் என்ன செய்யப்பட்டது? அது போனது, கீழ்ப்படிந்தது, அவன் அமைதியாய் மாறினான். அல்லேலூயா. இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், உங்க குடும்பத்திலே, நம்ம சபையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான எல்லா சீற்றத்தையும் இயேசுவின் நாமத்தை கொண்டு கர்த்தர் இன்னைக்கு நிர்மலமாக்கி, இன்றைக்கு தேவனதை சமாதானம் அடைய கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். நடக்கும் சொல்றவங்க மாத்திரம் ஒரு அலையிலே சொல்லலாமா? கேட்கலையே. இன்னைக்கு அது தேவன் செய்ய போகிறார். இன்னைக்கு அது தேவன் செய்ய போகிறார். சீறி பாய்ந்ததான எல்லா போராட்டத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரதை நிர்மலமாக்க போகிறார். இன்னைக்கு என் குடும்பத்துக்கு சமாதானம். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் ஒரு சமாதானத்தை தேவன் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஆகையினாலே வேதத்தை திறந்து ஒரு திருவசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 24வது அதிகாரம் அதிலே 1வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். அல்லேலூயா. வேதத்திலே தாவீதை குறித்து பார்க்கிறோம். இவன் ஒரு அரசனாக இருக்கிறான். இவன் ஒரு ஸ்தானத்திலே தேவனை ஆராதிக்கிறவன், தேவனை தொழுது கொள்ளுகிறவன். இவனைப் போல ஆராதிக்கிறவன் இந்த உலகத்தில் இல்லை என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட கர்த்தருக்கு பயந்தவன், தேவனை ஆராதிக்கிறவன், இப்பொழுது தேவனுக்கு கோபம் ஒட்டும்படியாக என்ன செய்கிறான்னு கேட்டா, யூதர்களை இலக்கம் பார்க்க என்ன செய்யறானா? ஏவப்படுகிறான். அல்லேலூயா. ஆனா ஆண்டவருக்கு இது என்ன இல்ல? பிரியம் இல்ல, விருப்பம் இல்ல. எப்பா நீ இதை செய்யாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனாலும் அவன் அசுத்த ஆவியினாலே, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தினாலே என்ன செய்யப்படுறானா? ஏவப்படுறான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு விரோதமாய் ஏவப்படுறான். நம்ம உன்னை புரிந்து கொள்வோம். கர்த்தருக்கு விருப்பம் இல்லாததை நாம் செய்யும் பொழுது அந்த இடத்துல பெரிய உபத்திரவத்தை நம்ம சந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, லக்கம் பார்க்காத, எண்ணாத. ஆனா என்ன செய்யல? என்னால கேட்க முடியல. ஆண்டவர் சொல்றார், பொறுமையாரு, பேசாத. என்னால என்ன செய்ய முடியல? கேட்க முடியல. லக்கம் பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஆண்டவருக்கு விரோதமாய் அவன் செய்தபடியினாலே ஆண்டவர் கோபம் உண்டு. அந்த ஜனங்களை என்ன செய்யறாரா? அழிக்க ஒரு தூதனை என்ன செய்யறாரு? அனுப்புகிறார். 15வது வசனம்.
அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள ஜனங்களில் 70,000 பேர் என்ன செய்தார்கள்? செத்து போனார்கள். தேவதூதன் எருசலேமை அழிக்க தமது கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி போதும் இப்போது உன் கையை நிறுத்து என்றார். அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய அர்பனாவின் போரடிக்கிற களத்துக்கு நேராய் இருந்தான். அல்லேலூயா. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு விரோதமாய் அவன் செய்த காரியங்கள் அவனை மாத்திரமல்ல, ஆமென், அந்த தேசம் முழுவதுமே 70,000 பேரை என்ன செய்யப்பட்டதான்? கொள்ளை நோய் கொன்றுவிட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் ஒருவேளை நம்முடைய வாழ்விலும் கூட பலவிதமான கொள்ளை நோய்கள், பலவிதமான சீற்றங்கள், பலவிதமான போராட்டங்கள் நம்முடைய வாழ்விலும் கூட இருந்தாலும் இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், தூதனை கர்த்தர் நிறுத்தும்படியாக சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, 10,000, 20,000, 30,000, 70,000 பேர் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டான்? செத்து போயிட்டான். யாருனால தெரியுமா? தாவீதுனால. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதன் செய்த பாவங்கள், ஒரு மனிதனுடைய மீறுதல்கள், ஒரு மனிதனுடைய காரியம் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி, அல்லேலூயா, ஒரு தூதன் அனுப்புறாரு. இந்த தூதன் காக்கும்படியாக அல்ல, இந்த தூதன் என்ன செய்யறான்? அழிக்கும்படியாக. கொள்ளை நோய், தீராத பிரச்சனைகள், தீராத போராட்டங்கள். ஜெபிக்கிறவன் தான், ஆண்டவர் ஆராதிக்கிறவங்க தான், திருவிருந்து எடுக்கிறவங்க தான், தேவ சமூகத்தில் உண்மையா இருக்கிறவங்க தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில தான் இன்னைக்கு சில மீறுதல்கள் என்ன செய்யப்படுகிறது? காணப்படுகிறதை கர்த்தர் இன்னைக்கு சுட்டி காட்டுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு என் மீறுதல்கள், என் பாவங்கள், என்னுடைய சகல காரியங்களையும் இயேசு கிறிஸ்துவுடைய சமூகத்திலே எந்த ஜனம் ஒப்பு கொடுக்கிறதோ, எந்த பிள்ளை ஒப்பு கொடுக்கிறதோ அவர்களுக்கு நேராக என் ஆண்டவர் தடைகளை நிறுத்தும்படியாய் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. எதனாலே? என் தேவ தூதனை அனுப்பி இவர்களை கொள்ளையாகும்படியாக, அவர்களுக்கு ஒரு வியாதியை கொடுத்து, கொள்ளை நோயை கொடுத்து அழித்த தேவன் மீண்டுமாய் ஏன் நிறுத்த சொன்னார் என்பதை தான் இன்றைக்கு ஒரு 4 காரியங்களாக வேதத்தின் அடிப்படையா நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு இதே 4 காரியங்களை நாமும் என்ன செய்யணும்? கடைபிடிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா தடைகளை நிறுத்தும்படியாக அதிகாரம் யாரிடத்தில் இருக்கு? பிரச்சனைகளை நிறுத்தும்படியாக அதிகாரம் யாரிடத்தில் இருக்கு? உன்னை உயர்த்தக்கூடிய அதிகாரம் யாரிடத்துல இருக்கு? உன் வழியெல்லாம் செவ்வையாக்கக்கூடிய அதிகாரம் யாரிடத்துல இருக்கு? அதை மாத்திரம் மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. அப்ப நான் யாரிடத்துல முறையிடணும்? கர்த்தரிடத்துல, இயேசுவிடத்துல முறையிடும். என் வாழ்க்கை சரியில்லைதான், என் பேச்சு சரியில்லைதான், என் பார்வை செயல் சரியில்லைதான், என் வழி நடத்துதல் சரியில்லைதான், என்னுடைய குடும்ப ஒழுங்கு சரியில்லைதான், ஆனா இதெல்லாம் சரிப்படுத்துகிறவர் இயேசு ஒருவர் என்பதை நீ அறிந்தும் அவரிடத்துல வராமல் இருப்பது ஏன்? இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், இன்றைக்கு உன் சீற்றத்தை நிறுத்தும்படியாக தேவ சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்றால் கர்த்தர் இந்த நாட்களிலே அந்த சீற்றத்தை நிறுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேறு எங்கு போனாலும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க போவது அல்ல. ஆகையினாலதான் தாவீது தேவ சமூகத்துக்கே மீண்டுமாய் திரும்புகிறான். பாருங்க, முதலாவது வேதம் சொல்லுகிறது,
தேவன் இந்த கொள்ளை நோயை நிறுத்துவதற்கு முதல் காரணம், உங்களிடத்திலிருந்து பதரை என்ன செய்யணுமா? நீக்க வேண்டும். எதை நீக்கணும்? கேட்கல, எல்லாம் சொல்லுங்க. என்கிட்ட இருக்க பதற நீக்கணும். அல்லேலூயா. வாசிங்க 16வது வசனம், 24:16. தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி போதும் இப்போது உன் கையை நிறுத்து என்றார். அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய அர்பனாவின் போரடிக்கிற களத்துக்கு நேராக இருந்தான். அல்லேலூயா. இப்ப எங்க இடத்துல தேவன் நிறுத்துகிறார் என்றால், போரடிக்கிற களம் அப்படின்னா என்ன? நெல்லெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல கொண்டு வந்து வைப்பாங்க. அந்த இடத்துல தான் என்ன செய்வாங்க? நெல்லெல்லாம் அடித்து ஒரு பக்கத்து என்ன செய்வாங்க? பதர் என்ன செய்வாங்க? நீக்குவாங்க. ஒரு சைடு என்ன செய்வாங்க? நெல்லெல்லாம் அரிசியை தனியாவும் பதற தனியாவும் என்ன செய்வாங்க? பிரிப்பாங்க. அதுதான் என்ன? போரடிக்கிற. அல்லேலூயா. தேவன் அந்த இடத்திற்கு வந்து கரங்களை நீட்டி, இனி இவர்களை என்ன செய்யாத, கொல்லாத என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்தாரா? தேவன் நிறுத்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு சபை என்பது எப்படி இருக்கிறது என்று கேட்டால், போரடிக்கிற இடமாக சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சபைக்குள்ளே நீ வரும் பொழுது என் தேவ ஆவியானவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், உன்னை பதராக தனியாக என்ன செய்றாரு? பிரிக்கிறாரு. நல்ல அரிசியாக என்ன செய்றாரு? பிரிக்கிறாரு. உன் பாவங்களை, உன் சாபங்களை, உன் மீறுதல்களை எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்றாரா? தேவன் பிரிக்கிறார். அதுதான் சபை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சபை என்னங்க செய்யுது? சபை என்னங்க உனக்கு கொடுக்குது? நான் சபைக்கு பெயிண்ட் அடிக்கிறேன், சபையை நான் கூட்டுறேன், நான் சபை எல்லாமே செய்யறேன். ஆனா சபை எனக்கு என்ன செய்யுது? வேதம் சொல்லுகிறது, சபை உங்களிடத்துல இருந்து பதற என்ன செய்தான்? எல்லாம் சொல்லுங்க. சபை என்கிட்ட இருக்க பதற நீக்குது. ஹல்லேலூயா. என்கிட்ட இருக்கிற கெட்ட சுபாவத்தை, கெட்ட பேச்சு என்ன செய்யுது? நீக்குது. ஏன்னா இதுதான் போர் அடிக்கிற களம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதுல நீ நீக்கப்படவில்லை என்றால் வேற எந்த குளத்துக்கு போனாலும் சரி, உன்னால என்ன செய்ய முடியாது? பதற நீக்கவே இதுதான் பதர் நீக்கிற இடம். இதுதான் பக்குவப்படுகிற இடம். இதுதான் உன்னை பயிற்சிப்பிக்கிற இடம். அல்லேலூயா. என்ன பாஷை என்கிட்ட பதர் இருக்கு? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி இரவும் பகலும் அவருடைய வேதத்தின்படி நடக்கிறவன் எவனோ அவன் யாரு? பாக்கியவான். இன்னைக்கு என்கிட்ட என்ன பதர் இருக்கு? என்கிட்ட எது நீக்கப்படணும்? அல்லேலூயா. உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு அறிந்தது. பதற நீக்கினாதான் ஆண்டவர் கரங்களை நீட்டி சொல்லுவாரு, தூதனை பார்த்து சொல்லுவாரு, போதும் நிறுத்து. அல்லேலூயா. பிரச்சனைகளை பார்த்து சொல்லுவார், போதும் என்ன செய், நிறுத்து. உபத்திரவத்தை, வியாதியை பார்த்து சொல்லுவார், போதும் நிறுத்து. ஏன்னா முத பதற இருந்துச்சு, இப்ப என்னவா மாறிடுச்சு? பதறு இவனை விட்டு நீங்கிருச்சு. இந்த பதறு உன்னை விட்டு நீங்காத வரைக்கும் எது நீங்காதான்? கொள்ளை நோய். கேட்கலையே, நீங்காது. அதனாலதான் வேதத்திலே மத்தேயு எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம், மத்தேயு எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம்
12வது வசனத்தை நீங்க வாசிங்க. நூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, நூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களஞ்சியத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியிலே சுட்டெரிப்பார். ஹல்லேலூயா. பதற அவியாத அக்கினியிலே. ஏன்னா இந்த பதரை மீண்டும் கெடுத்துற கூடாதுல்ல. இன்னைக்கு நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய கர்த்தருக்கு விரோதமாய் செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியமும் மீண்டும் வரக்கூடாது என்பதற்காக என் தேவ ஆவியானவர் அதை அக்கினியிலே ஹல்லேலூயா பதறுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன்தான் இவ்விதமாய் பாருங்க. என் வாழ்க்கையில சில பதர் இருக்கு, சில ஒழுங்கு இல்லாம இருக்கு. என்ன இல்ல? ஒழுங்கு இல்ல. தேவன் ஒழுங்குபடுத்துவதற்காக அந்த பதரை நீக்கும்படியாகத்தான் இன்னைக்கு தேவன் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த கொள்ளை நோய், இந்த பிரச்சனைகள், இந்த பிரிவினைகள் என்னை விட்டு நீங்கும்படியாகத்தான் மீண்டும் 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 கர்த்தர் என்னோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். ஸ்கூலுக்கு நம்ம எல்லாம் போறோம். எந்த நேரத்துக்கு போவோம்? கேட்கல, கரெக்டான நேரத்துக்கு. அப்படி போலன்னா என்ன செய்வான்? என்ன செய்வாங்க? யாருமே ஸ்கூலுக்கு போனது இல்லையா? அதுக்கு முன்னாடி கேட்ட என்ன செஞ்சிருவான்? எல்லாம் பாருங்க. ஒரு படம் பார்க்க தியேட்டருக்கு போனா கூட எப்படி போறான்? கேட்கல, படத்துக்கு போறான். ஆனா நம் தேவனை ஆராதிப்பதற்காக ஆண்டவர் அதை காட்டிலும் இழிவான தேவனா, இழிவான ஆராதனையா, இழிவான வார்த்தையா? என் தேவன் மேன்மை உள்ளவர் அல்லவா? தேவனுக்காக நான் காத்திருக்க வேண்டியது அவசியம் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம்? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். ஞாயிற்றுக்கிழமை காலையில எத்தனை மணிக்கு உன் வீட்டுல நீ எந்திரிக்கிற? 6 மணி, 5 மணி, 4 மணி? சொல்லுங்க. விடிய நான் தூங்கவே இல்லை பாஸ்டர் கூட சொல்லு. யார் பார்க்க போறா? பாஸ்டர் நைட்டு 10 மணில இருந்து என்ன செஞ்சேன்? கண்ணில் விளக்கெண்ணையை ஊத்திட்டு எப்படா விடியும், எப்படா ஆண்டவருடைய ஆராதனைக்கு போய் ஆராதிக்கலாம் நான் விழிச்சிருந்தேன் பாஸ்டர். ஹல்லேலூயா. சரியான நேரம் காலையில 5 மணி. ஒரு விசுவாசி, தேவனை ஆராதிக்கிறவன், தேவனை தொழுது கொள்ளுகிறவன், சிலுவைக்கு பின்பாய் கடந்து வருகிறவன் என்ன செய்ய மாட்டான்னு கேட்டா 5 மணிக்கு மேல அவனுக்கு என்ன வராது? ஏன்? அவனுக்குள்ள பதறு இல்லைங்க. அவன் இப்ப எப்படிப்பட்டவனா இருக்கிறான் கேட்டா, தேவனுடைய கரத்துல இருக்கிற கூர்மையான ஆயுதமா இருக்கிறான். அவன் நல்ல கோதுமையா இருக்கிறான், நல்ல அரிசியா இருக்கிறான். அவனுக்குள்ள என்ன இல்ல? கேட்கலையே. பதறி போய் எந்திரிக்க மாட்டான். பதரோடு இருக்கிறவன் எப்படி எந்திரிப்பான்? பதறி எந்திரிப்பான். சொல்லுங்களேன். பதரோடு இருக்கிறவன் எப்படி எந்திரிப்பான்? எல்லாரையும் பதஷ்டப்படுத்துவான். ஹல்லேலூயா. அவனும் பதஷ்டமா இருப்பான், இருக்கிறவங்களையும் என்ன செய்வான்? பதஷ்டப்படுத்துவான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏன் உன் வாழ்க்கையில இன்னும் கொள்ளை நோயை நான் நிறுத்தாம இருக்கிறேன்னா, உனக்குள்ள இருக்கிற பதறு என்னைக்கு அக்கினியிலே சுடப்படுதோ அன்னைக்கு தேவன் கரத்தை நீட்ட வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் அது விசுவாசத்தோடு சொல்ல முடியும்? அது பிரசங்கிக்கிற எனக்காக இருந்தாலும் சரி, கேட்கிற 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன், ஆனா என்ன செய்ய முடியல? பெட்டை விட்டு அடுத்தெல்லாம் ஆண்டவர் பாப்பார். பெட்டில் என்ன செஞ்சிருவாரு? பதற எங்க இல்லடா, உன் பெட்டில தான் இருக்கு. ஹல்லேலூயா. என்னாலுமே எனக்கு கர்த்தருடைய பிள்ளை, என்னைக்கு பதற நீக்கப்படுது, ஹல்லேலூயா, அன்னைக்குதான் கொள்ளை நோய் நிறுத்தப்படும். ஹல்லேலூயா. பதற நீக்குங்க.
கர்த்தருக்கு பிரியம் இல்லாத பதறு. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா எனக்கு இதுல பிரியம் இல்ல. எதுல பிரியம் இல்ல? காலையில எந்திரிக்கிறதுல எனக்கு பிரியம் இல்லைன்னு சொன்னாரா? ஆண்டவர் சொல்றாரு, நேரத்தோடு என்ன செய், எழுந்துரு. எல்லாம் சொல்லுங்க, நேரத்தோடு. எங்க தெருல ஒரு அம்மா இருக்கு, மதியம் 12 மணிக்கு எந்திரிச்சு வாச கூட்டி என்ன செய்யும், கோலம் போடும். எத்தனை மணிக்கு? மதியம் 12 மணிக்கு கொக்கு போட்டு ஒரு கோலம் போடுது. என்னமான இப்பதான் பாஸ் என்ன செஞ்சேன், எந்திரிச்சு. ஆனா நம்மளாம் அப்படி இல்லை. அல்லேலூயா. நேரத்தோடு கோழி எந்திரிக்க முன்னாடி நீங்களே என்ன செய்றீங்க, எந்திரிச்சிங்க. கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். அதனாலதான் உங்க லைஃப்ல கொள்ளை நோயே இல்ல, பிரச்சனையே இல்ல. நம்ம போல அநேக விசுவாசிகள் என்ன செய்யணும், பதர் என்ன செய்யணும், பதர் என்ன செய்யணும், அக்னியில சுடப்பட்டால் கர்த்தர் கொள்ளை நோயை கேட்கலையே, நிறுத்துவா. இரண்டாவது நான் சொல்லுகிறேன், வாசிக்கலாம். அதே 24வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்களேன். ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். அல்லேலூயா. இரண்டாவது, தூதனை கர்த்தர் நிறுத்துவதற்கு என்ன காரணம்னு கேட்டா, தாவீது தேவ சமூகத்தில் சொல்லுகிறான், ஆண்டவரே யார் பாவம் செய்தா, யார் பாவம் செய்தா, யார் பாவம் செய்தா? இருக்க குறைஞ்சிருது. நான் தான் பாவம் செஞ்சேன். அவன் ஒரு ராஜா, அவன் ஒரு அதிகாரத்துவத்தில் இருக்கிறான், ஜனங்களுக்கு மேல ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறான். தேவ சமூகத்தில் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் தான் பாவி. பழியை மற்றவிடத்தில் சொல்லுவது தந்திரம் அல்ல, பழியை மற்றவிடத்தில் சாற்றுவது திறமை அல்ல. வேதம் சொல்லுகிறது, தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிற மனுஷன் தேவனிடத்திலே. தாவீது சொல்றான், நான் தான்ப்பா. ஒன்னு புரிந்து கொள்ளுங்க, நீங்க பாவம் செய்யறது மூலியமா நீங்க மாத்திரம் பாதிக்கப்படல, உன் தலைமுறையாய் அந்த பாவங்கள் சாபமாய் மாறிக்கொண்டிருப்பதை மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. தாவீது ஒருவன் செய்த பாவத்திற்கு, தாவீது செய்த ஒரே ஒரு தவறுக்கு 70,000 பேர் கொள்ளை நோயினால் என்ன செய்தார்கள், செத்து போனார்கள். ஆண்கள் எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க செய்யற பாவங்கள் உன்னோட என்ன செய்யாது. பெண்களை பார்த்து சொல்லனா ஆண்கள் கோவப்படுவாங்க. பெண்கள் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க செய்கிற பாவத்துக்கு யார் பாதிக்கப்படுறா? உன் பிள்ளைகள். நீங்க செய்கிற தவறுக்கு, நீங்க செய்கிற மீறுதலான காரியங்களுக்கு தலைமுறை. அதனால தாவீது விண்ணப்பம் பண்ண, ஆண்டவரே பாவம் செஞ்சவன் நான், என்ன அழியும், என் குடும்பத்தை அழியும். ஆனா பாவம் அறியாத இருக்கிற என் ஜனங்கள் கொத்து கொத்தாய் மரித்து கொண்டிருக்கிறாங்களே. ஒரு மனிதன் பாவத்தின் மூலியமாய் நினைக்கிறோம், பாவத்தை அவங்க மேல சாட்சியலாம், இவங்க மேல சாட்சியலாம், அதுதான் நமக்கு திறமை இல்லைங்க. வேதம் சொல்லுது, கர்த்தர் காண்கின்ற தேவனா இருக்கிறார். நீ செய்கிற பாவங்கள் ஒன்ன மாத்திரம் அல்ல, சபையும் பாதிக்கப்படுகிறது, குடும்பமும் பாதிக்கப்படுகிறது, ரட்சிக்கப்பட்ட அனைவரையும் பாதிக்கப்படுகிறது. ஜாக்கிரதையாய் பதறு. நீங்க நான் மாத்திரம் பத்தாது, தன் பாவத்தை அறிக்கை பண்ணுகிறவனாய். அல்லேலூயா. நான் தான் பாவி, என் மேலதான் தவறு. ஆண்டவரே என் தேவ சமூகத்தில் என்ன செய்தானா, விண்ணப்பம் பண்ணினா. நம்ம எல்லாருமே பாவிதான். ஏதோ ஒரு விதத்துல
ஆண்டவருக்கு விரோதமாய் செய்த மனிதன் தான். உங்களிடத்துல நான் மறைக்கலாம், நீங்க என்னிடத்துல மறைக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, தன் பாவத்தை தேவனிடத்திலே மறைக்கிறவன் வாழ்வடைய முடியாதீங்க. எவ்வளவு நாள் மறைச்சு நீ வாழ்வடைய முடியும்? நினிவே பட்டணத்துல ஒவ்வொரு ஜனமாய் தேவ சமூகத்திலே தன் பாவத்தை என்ன செய்தார்கள்? அறிக்கை பண்ணினார்கள் அல்லவா? அவன் தன்னுடைய பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணினதுனாலே தேவன் அழிவிழுந்த பாதுகாத்தார் அல்லவா? இன்னைக்கு தாவீது சொல்லுகிறார், நான் தான்ப்பா. எவ்வளவு பெரிய மனுஷன் பாருங்க. மீறிட்டேன், உங்க வார்த்தையை நான் மீறிட்டேன், கூட்டத்தை என்னபடிய ஆள் அனுப்பிட்டேன், தப்புதான், என்ன மன்னிங்க ஆண்டவரே, என்ன வேணாலும் செய்யுங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை மேல என்ன செய்யாதீங்க, கொள்ளை நோய் வேண்டாம் ஆண்டவரே என்று தேவ சமூகத்தில் ஜெபித்த பொழுது கர்த்தர் தூதனுக்கு என்ன செய்தாரா? கட்டளையிட்டார், போதும், நிறுத்து. இன்னைக்கு இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் உங்களுடைய பாவங்களை இன்றைக்கு தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்பீர்கள் என்றால், இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு எப்படி கேட்கும் என்றால், போதும், நிறுத்து. அல்லேலூயா. பிரச்சனைகள், வியாதிகள், போராட்டங்கள், பிரிவினைகள், மனஸ்தாபங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தர் நிறுத்துவார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறுத்தப்படும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க பாவங்களை அறிக்கை பண்ணுங்க. மூன்றாவது வாசிக்கலாம், 24வது அதிகாரம் 18வது வசனத்திலே, அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் போய் எபூசியனாகிய அர்னவாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றான். அல்லேலூயா. இப்ப எங்க வந்து நிக்கிறது அப்படின்னு கேட்டா, அர்புவின் இடத்துல வந்து நிக்கிறது. அர்பு யாரு அப்படின்னு கேட்டா, அவன் ஒரு ரட்சிக்கப்படாதவன். அல்லேலூயா. அவன் யாரு? ரட்சிக்கப்படாதவன். இயேசுனா யாரும் தெரியல, ஆவியானவனா யாரும் தெரியல. ஆனால் அப்படி ரட்சிக்கப்படாதவனுடைய இடத்துக்கு நேராக தேவன் கரத்தை நீட்டி நிறுத்து என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தாவீதுக்கு சொல்லுகிறார், நீர் இந்த இடத்துல என்ன செய், எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. இங்க பாருங்க, ரட்சிக்கப்படாதவன், அவன் பேர் என்னவா? அர்பனா. அவன் பேர் என்ன? அர்பனா. இந்த அர்பனா என்ன செய்யறான்? தாவீது தன்னிடத்திலே வருவதை கண்டு அவன் எழுந்திருச்சு, ஐயோ ராஜா வராரு அப்படின்னு சொல்லி எழுந்திருச்சு நின்று அவரை வரவேற்று, ராஜாவே நீர் என்னிடத்திலே வர என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே தாவீது சொல்லுகிறாரு, அப்பா இந்த மாதிரி கொள்ளை நோய் வந்துருச்சு, இந்த கொள்ளை நோயால 70,000 செத்து போயிட்டான், ஆகையினாலே இந்த இடத்துல பலிபீடத்தை கட்டும்படியாய் தேவன் எனக்கு கட்டளை இட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால இது உம்முடைய இடம் இல்லையா, ஆகையினாலே உம்மிடத்துல என்ன செய்ய வந்திருக்கிறேன்? இந்த இடத்தை கேட்க வந்திருக்கிறேன். அவன் யாரு? ரட்சிக்கப்படாதவன். ரட்சிக்கப்படாதவன் ராஜாவை பாசுறான், ராஜா நீர் இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, நீங்க கேட்டிருக்கிறீங்க, அதுக்கு மேல ராஜாதி ராஜா என்ன செஞ்சிருக்கிறாரு? இந்த இடத்தை கேட்டு இருக்கிறாரு. அதனால நான் இடத்தை மட்டும் இல்ல, இந்த இடத்துல இருக்க மாடை தரேன் பலியிட, இந்த இடத்துல இருக்கிற சகலத்தை என்ன செய்யறேன்? நான் உனக்கு தருகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எந்த நன்மையும் பாராமல் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்தானா? அவன் கொடுத்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த கொள்ளை நோய் நிறுத்துவதற்காக ஜனங்கள்லாம் கொத்து கொத்தா செத்து போறாங்களே, இதற்காக நான் இடத்தை மாத்திரம் இல்ல, நான் என் இடத்துல இருக்க சகலத்தை என்ன செய்யறேன்? அவன் வேலையே விவசாய வேலை. அந்த இடத்துல அவன் என்ன செய்யறான்? விவசாயம் பண்ணி அந்த இடத்துல ஏர் விழுந்து அந்த இடத்துல என்ன செய்யறானா? விவசாயம் பண்றான். அதுக்குண்டான சகல பொருட்கள் அங்க இருக்கு. சொல்றான், ஆண்டவரே ராஜா நீ கேட்கறது மாத்திரம் இல்ல,
என் ஜனத்துக்காக ரட்சிக்கப்படாதவன் சொல்றான் பாருங்க, எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, கேட்கல, எல்லாத்தையும் என்ன செய்யுங்க. 21 வசனம் வாசிக்க பார்ப்போம். ராஜாவாகி என் ஆண்டவன் தமது அடியானிடத்தில் வருகிற காரியம் என்ன என்று கேட்டதற்கு தாவீது, வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு இந்த களத்தை உன் கையிலே கொள்ள வந்தேன் என்றான். அர்வனா தாவீதை பார்த்து ராஜாவாகி என் ஆண்டவன் இதை வாங்கிக் கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி பலியிடுவாராக. இதோ தகன பலிக்கு மாடுகளும் விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் மாடுகளின் நுகத்தடிகளும் இங்கே இருக்கிறது என்று சொல்லி. அல்லேலூயா. எப்பா, நீங்க இடம் தான் கேட்டு வந்தீங்க, ஆனா நான் மாடை தரேன், நான் என்ன செய்றேன், போரடிக்கிறதுக்கு உருளைய தரேன், நான் என்ன செய்றேன், விறக தரேன், இங்க இருக்கிற எல்லாத்தையும் என்ன செய்றேன், நான் தருகிறேன். அல்லேலூயா. பாருங்களேன், மனமுகர்ந்து தன்னிடத்துல தன்னுடைய பிழைப்புக்கு உண்டானதை, அழிவை நிறுத்துவதற்காக, தன் ஜனங்கள் மாண்டு கொண்டிருப்பதை நிறுத்துவதற்காக தன்னை எல்லாவற்றையும் கொடுக்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? தூங்கிட்டீங்களா? அல்லேலூயா. நம்ம என்ன செய்யறோம்? ஆமென். ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கிறோமா? டெய்லி ஆண்டவர் சொல்றாரு, தானியேல் 3 வேளையும் வழக்கம் போல என்ன செய்தான், ஜெபம் பண்ணினான். கொடுக்குறோமா? வாரத்துல ஒரு முறை என்ன செய்தான், உபவாசம். கொடுக்குறோமா? ஊழியத்துக்கு